நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், அது எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு, வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈயை பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒரு ஈ அம்மா ஒரு ஈ கிட்ட சொல்லிச்சான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமா adolescent girls, ப்ளீஸ் லிசன் டு மீ. திஸ் இஸ் த டைம் மை டியர் சில்ட்ரன், திஸ் இஸ் த டைம் டு லிசன், திஸ் இஸ் த டைம் டு awake, this is the time to be aware, this is the time to speak up, this is the time, never be mum. உனக்கு ஒரு விஷயம் புரியலையா? புரியலனாலும் புரியுற வரைக்கும் விடாதேங்கிற நானு. எதுக்கு விடுற? டீச்சர் மிரட்டுறாங்களா? விடாத, சொல்லிக் கொடுக்க சொல்லு. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலாம் மிஸ், புரியல, சொல்லிக் கொடுங்க. 7th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்கணும், 11th ஸ்டாண்டர்ட் தெரியல சொல்லிக் கொடுங்க. அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன் சொல்லிக் கொடுங்க. எக்ஸாமினேஷன் ஹால்ல விட மாட்டாங்க, விடாத, சொல்லிக் கொடு. புரிஞ்சுக்கணும், நான் படிப்பதற்காக வந்திருக்கிறேன். புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது மனம் தாழ்வு மனப்பான்மையால் நடுங்குகிறது. எனக்கு புரிந்து கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள். நான் படிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் குழந்தைகளே. ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, ஒரு புக்கை திருப்புறேன்னு வச்சுக்கோ, என் புக்கு பேசும், படிச்சிருவியோ அப்படிருவார். திருப்பி சொல்லு, ஏய் படிக்கத்தான் வந்திருக்கேன், என்ன புரியுமா? புரியும், வாய் மூடு, நீ பேசாத முதல்ல. நான் இப்படி புக்ஸ் கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கும் போது எங்க அம்மா பல நேரங்களில் மந்திரிச்சுலாம் விட்டுருக்காங்க. என்ன பேசுவேண்ணா? மேத்ஸ் பேசுங்க, ஃபார்முலா பேசும், இப்படி பேசும், இங்கிலீஷ் பேசும். ஏய் புரியாது. நான் புக்கை புரியாம மூடிட்டேன்னா புக்கு ஜெயிச்சுது, படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னா புக்கை நான் ஜெயிச்சேன். இந்த உலகத்தில் என்னை ஜெயிக்கும் புத்தகம் உலகத்தில் இல்லவே இல்லை. புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவள் நான். படிச்சு புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. பாராட்டு வாங்கினா முடிஞ்சு. என்ன கஷ்டம் இருக்குது? என்ன ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவதை விட வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பது கேவலம். ஒரு முறை முட்டாள்னு பேர் வாங்கிக்கோ. திட்டுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. ஐயோ திட்டிடுவாங்களோ அந்த விஷயத்த தெரியாம முட்டாளாவே இருந்து சாவுறதை விட ஒரு வாட்டி திட்டி வாங்கி தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். Life is so simple, my dear children, but to understand the simplicity is not easy. Have confidence, have extra mark. ஒரு விஷயம் சொல்லவா? பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆயத்தமாக இருங்கள். என்ன அர்த்தம்? எல்லாரும் ஜீசஸ் கிரைஸ்ட பார்க்க போகும்போது எல்லாரும் தீப்பந்தத்தோட போனாங்க. ஒரு சில புத்திசாலி கன்னிமார்கள் தான் எண்ணெயோடு போனாங்க. என்ன வருவதற்கு நேரமாச்சு, தீபம் அணைஞ்சது. புத்திசாலி கன்னிமார்கள் எண்ணெய் போட்டுக்கிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிமார்கள் அவங்க கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் நோட்ஸ் கூடன்ற மாதிரி. அவங்க என்கிட்ட இல்ல, அங்க இருக்குது, போய் வாங்கிக்கோனா. அவங்க போறதுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டார். உள்ள போய் கதவை மூடிக்கிட்டார் கோயில்ல. இவங்க தீப்பந்தத்தை ஏத்திக்கிட்டு ஓடி கதவை தட்டுறாங்க, தரங்கன்னு. உள்ள இந்த ஜீசஸ் பேசுறார், யார் அது? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வந்த பொழுது நீங்கள் இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம். This is life. கூடுதல் ஆயத்தமாக இருங்கள். Stay alert, my dear children. Stay alert. வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு ஒரு வாய்ப்பை தான் தரும். You cannot stop the river twice. எப்பொழுது நதியில் நீ காலடி வைத்தாலும் அந்த காலில் தழுவுகின்ற நீர் மறுபடியும் உன் கால்களை சந்திக்க போவதே இல்லை. அவ்வளவுதான், போயிடுச்சு. இதோ இன்னைக்கு டைம் என்ன? 7:35. இதோ நான் பேசி முடிக்கிறேன். பர்வீன் சுல்தானா வந்தாள், பேசி முடித்து விட்டாள், அவ்வளவுதான். இந்த டைம் மறுபடியும் வருமா? வராது. இன்னொரு முறை கூட்டம் வரும், இன்னொரு நாள் பர்வீன் வருவாள். ஆனால் 12th February at 6:30 வராது. Gone is gone. இந்த உலகத்திலேயே நான் எப்பவுமே சொல்லுவேன், என் குழந்தைகளை பார்த்து சொல்லுவேன். அதை நிறைய டைம்ல நான் குழந்தைகளுக்கு பேசியிருக்கிறேன். அந்த யூடியூப்ல எல்லாம் இருக்கு. உங்ககிட்ட நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அமைப்பினர் கோச்சிக்கப்படாது. நீங்க 2 பேரும் இல்லையா? அங்க இருக்கிறீங்க. நீங்க கோச்சிக்கப்படாது. என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைய பிடிக்காது.
ஏன் பிடிக்காது தெரியுமா? அதை கேளு, ஏன் பிடிக்காதுன்னு. ஏன்னா எக்ஸாமினேஷன் ஹால்லடா, எக்ஸாம் 8th ஸ்டாண்டர்ட், அது அப்போ வந்து அது பொது தேர்வு எங்களுக்கு. எக்ஸாமினேஷன் ஹால்ல சொல்வாடா அவ, ஒண்ணுமே படிக்கலப்பா. நான் நினைச்சிருக்கேங்க, ஒண்ணுமே படிக்காத இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும்போது ஒண்ணுமே படிக்கலையே, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில உருப்பற்ற போறோம் நம்பி இருக்கிறேங்க நானு. ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன். இதோ உன்னுடைய தாய், உன்னுடைய ஆசிரியர், என் பெயர் பர்வீன் சுல்தானா, நான் சொல்வதை நீ உன்னுடைய டைரியில், உன்னுடைய இதயத்தில் எழுதி வைத்துக்கொள். சார் சொன்னார்ல, அவங்க பேசுவாங்க, நீங்க பதிவு பண்ணிக்கோன்னு. ஒரு பொண்ணு போன்ல பதிவு பண்ணிட்டு இருக்கு. இங்க பாரு, என் பேச்ச கேட்காத யாரோ ஒருத்தருக்காக நான் பேச வரல, என் பேச்ச கேட்கறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்க பார், உனக்காக தான் பேச வந்திருக்கேன். என் பேச்ச நீ கேளு முதல்ல, அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க, அப்புறம் போட்டுக்குவாங்க. நீ முதல்ல கேளு. இந்த ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லல, அது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குங்க. நீ வேற இந்த எக்ஸாமினேஷன் எழுதும் போது கூட அவ்வளவு வெக்கமா இருக்காதுங்க. எக்ஸாமினேஷன் எழுதிட்டு, இப்ப வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதுனேன்னு, இப்பதான் டெய்லி வைக்கிறாங்களே எக்ஸாம். வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதின உடனே இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டல நீ, இப்போ நான் அதை நினைவுபடுத்துறேன். என்ன செய்வாங்கன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை, எனக்கு திங்கக்கிழமைனால ரொம்ப பிடிக்குங்க. திங்கக்கிழமை அதுக்காகவே அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அந்த பேருக்காகவே பிடிக்கும். உட்காந்துருப்போம், சைலண்டா இருக்கும். ஸ்கூல் அசம்பிளிலாம் முடிச்சுட்டு உட்காந்துருப்போம். அன்னைக்கு ஏன் அவ்வளவு மையான அமைதி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பீரியடே பேப்பர் கொடுக்கும் டீச்சர். அந்த பேப்பர் கொடுக்கிற டீச்சர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அன்னைக்கு மட்டும் என்னன்னு தெரியாது, பயங்கரமான அந்த காட்டன் புடவெல்லாம் கட்டிட்டு, கையில் அந்த பேப்பர் கட்டை எடுத்துக்கிட்டு, கையில் அந்த ரெட் பென்னை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு, அதுக்கு கீழே ஒரு அட்டெண்டன்ஸ் வச்சுக்கிட்டு, டக் 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 டக்னு நடந்து வருவாங்க. அந்த சத்தமே பயமா இருக்கும். சரியா? வந்து உட்காருவாங்க. இது ஒண்ணுமே படிக்கல பே இருக்குல்ல, அது 98 வாங்கியிருக்கும். சரியா? நாம என்ன ஒரு 10, 12, ஒரு 15, ஒரு 16 இப்படிலாம் நம்ம வாங்கியிருக்கோம். என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஒரு நாள் 98 உட்காந்து அழுவுது. ஏன்னா 2 மார்க் எங்கன்னா அவங்க அப்பா அடிப்பாராம். ஒன்று பக்கத்தில் உட்காந்து கேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்குது. அது 2. இது அழுவுதா? 98 வாங்கிட்டேன், 2 மார்க் எங்கன்னு அப்பா அடிப்பாரு. அது சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, எதுக்கு அழுவுற? அப்பா 2 மார்க் கேட்டு அழுவார், அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அதையும் கொடுத்துருதான். அது நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, 2ம் தப்பு பண்ணுதுங்க. 98 வாங்கிட்டு அழுறதும் தப்பு, 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறதும் தப்பு. ஜெயிக்கிறதுனா என்னன்னு 2 பேருக்குமே தெரியல. இப்போ உனக்கு நான் சொல்லி தரேன் ஜெயிக்கிறதுனா என்னன்னு. இந்த எக்ஸ்ட்ரா மார்க்னு பேர் வச்சாங்கல்ல, அவங்கள நான் பாராட்டுறேங்க. சூப்பர் மேடம். பேர் வைக்கணும்னா அப்படிதான் மேடம் வைக்கணும். ஒரு இயக்கத்துக்கு பேர் வைக்கணும்னா அப்படிதான் வைக்கணும், எக்ஸ்ட்ரா மார்க். இப்போ வரேன் பாருங்க உங்க சப்ஜெக்ட்க்கு. இப்போ நான் பேசினா கோச்சிக்க கூடாது, நான் சத்தியத்தை தான் பேசுவேன். இப்போ 98 ஒன்று வாங்கிருச்சு. உனக்கு மனசுல தோணிருச்சு, என்னடா இது பர்வீன் சுல்தானா மிஸ் வேற வந்துட்டு பேசிட்டு போயிருக்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரா மார்க் வேற, இதை அப்போ வாங்கி இந்த ஆப்பை வாங்கி இந்த ஆப்பை வாங்கின்ட்டு, சரி படிப்போமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு ஏதோ படிச்சுட்டேன், சரி படிச்சுட்டேன். அன்னைக்கும் டெஸ்ட். அப்பவும் அதே பொண்ணு அதே டைலாக்க சொல்றா. ஆனா நீ மன வருத்தப்படாம நீ சொல்ற, நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போறேன். இதுதான் காட்சியா? திங்கக்கிழமை மேடம் வந்து பேப்பர் எடுத்துட்டு வராங்க. நீ படிச்சு எழுதியிருக்க மார்க், அது ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லுதுல, அது உள்ள போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கு. பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப நாமெல்லாம் 12ன்னு வச்சுக்கோ, முதல்ல வாங்கினது. ரொம்ப அதிகமா சொல்லிட்டேனோ? 12 வாங்கியிருக்கு. இப்போ பேப்பர் தராங்க. சயின்ஸ் டீச்சர் பேப்பர் தராங்க. யார்? சுபாஷினி அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாராவது இருக்கிறியா? ஓகே, சுபாஷினி. எஸ் மிஸ். 14 அவங்க ஃபர்ஸ்ட் மார்க். சத்யபாமா, ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சத்யபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க்.
மறக்கவே மாட்டேன் பிள்ளைகளே அந்த பொண்ணை. அவ அவ ஓ வெரி குட் 96. எல்லாரும் கை தட்டுறோம். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு சொல்றேன், நீ எழுதி வச்சுக்கோ. போன டெஸ்ட்ல சத்யபாமா 98, இன்னைக்கு 96. போன டெஸ்ட்ல சுபாஷினி 12, இப்போ 14. 98ல இருந்து 96 தோக்குறா, 12ல இருந்து 14 நீ ஜெயிக்கிற. இதுதான் எக்ஸ்ட்ரா மார்க். இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா மார்க். யாருடைய மார்க்கையோ வாங்குறது இல்ல நம்ம நோக்கம். நம்முடைய மார்க்க அடுத்த அடுத்த அடுத்தன்னு எரிஞ்சுக்கிட்டே போகணும். அப்படி இருக்கின்றவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். நான் அப்படி மார்க்கை அடுத்து 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 என்று எரிந்து எரிந்து ஜெயித்ததனால் இன்றைக்கு நான் டாக்டரேட் இன் லிட்ரேச்சர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நான் தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினால சத்யபாமா, அவ எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நான் 10th ரேங்க் 12th ரேங்க் பல டைம்ல 1-2 போயிடும். எனக்கு நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். ஜெயிக்கணும்னா அப்படிதான் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா தாங்க. a step ahead, அவ்வளவுதான். a single step ahead. நேற்று இருந்தது போல் இன்றைக்கு நான் இருக்க மாட்டேன், இதோ நான் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்களே தவிர என்னால் முடியாது என்று சொல்லுகின்றவர்கள் இல்லை. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா இந்த வயசுலலாம் சும்மாரா இருந்தாலே அழகா இருப்பீங்க. எந்த டிங்கரிங் பட்டிலாம் பார்க்க வேண்டியதே இல்லை, சும்மாவே அழகா இருப்பீங்க. ஏன்னா இந்த வயசு அப்படி. சரியா? இங்க யாராவது சில பேருக்கு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன். நான் காம்ப்ளெக்ஸ்னா தாழ்வு மனப்பான்மைன்னு வச்சுக்கோயேன். நான் அழகா இல்லை, நான் கருப்பா இருக்கிறேன். அவளுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன், அவனுக்கு மட்டும் ஒரு விஷயம், அவனுக்கு மட்டும் விடக்கூடாதுல்ல, அவனுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பு என்பது அழகல்ல நிறம். இவ்வளவுதான். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. சிகப்பு என்பது அழகல்ல, நிறம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கந்தக பூமியில் வெப்பதேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம் சுயமரியாதை, கருப்பு என்பது நம் தேசத்தின் அடையாளம், கருப்பு என்பது கலகத்தின் குரல், கருப்பு என்பது ஆரோக்கியத்தினுடைய முகவரி. கருப்பாக இருக்கிறோம் என்பதற்காக ஒரு நாள் ஒன்னும் சொல்லாத, ஒன்னும் செய்யாத. புத்திசாலியா இல்லையா வருத்தப்படு, அழகா இல்லைன்னா வருத்தப்படாத. அது நாம கொண்டு வரலையே. எங்க அம்மா எங்க அப்பா அப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் ஆரோக்கியமா இல்லைன்னா அது என் பொறுப்பு. யார் அழகி தெரியுமா? யாருக்கு வாய்க்குள்ள 32 பல்லும் இருக்குதோ அவதான் அழகி. கண்ணு நல்லா தெரியுதா அவதான் அழகி. சரியா? யாராவது சொன்னா புரியுதா அவதான் பேரழகி. நீ பேசினா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறியா, நீ தான் இந்த பிரபஞ்ச அழகி. புத்திசாலியாக இருங்கள் என் குழந்தைகளே. கல்வி என்பது புத்திசாலித்தனம் தான். ஒரு விஷயத்தை why not என்று நீ கேட்கிறாயா? உனக்கு கேட்க தெரிகிறதா? ஒன்னும் இல்ல, பியூபானிக் பீரியட்னு ஒண்ணு வந்தது. இப்போ எப்படி ஒரு பேண்டமிக் கொரோனா வந்ததோ இதற்கு முன்னால் பியூபானிக்னு வந்தது. அது பாக்டீரியால இருந்து வந்தது. ஃப்ளீ பறந்து பாக்டீரியாவை பரப்பிட்டு இருந்தது. 200 வருஷம் இருந்துச்சு அந்த பேண்டமிக். பியூபானிக்னு பேரு. நீ எடுத்து பியூபானிக் அப்படின்னு போட்டு பாரு. அந்த பியூபானிக் பீரியட்ல தான் தன்னைத்தானே குவாரண்டைன் பண்ணிக்கிட்ட ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சதுதான் கிராவிட்டி லா. தன்னைத்தானே வந்து ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு. அவர் பார்க்கிறாரு ஜன்னல்ல இருந்து ஒரு ஆப்பிள் பழம் விழுது, ஏன்னு யோசிச்சாரு. பாரு, தனிமையிலும் சில விஷயங்களை, இந்த பேண்டமிக் பீரியட்லயும் சில விஷயங்களை செய்து காட்டலாம். கெட்டு போவதற்கு 1000 வசதிகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. வாழ்வதற்கான வாய்ப்புகளை நாம் தான் தேட வேண்டும் குழந்தைகளை.
ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய புத்தியில் பதிவு செய்து வைத்துக்கொள். இந்த உலகம் எப்பொழுதும் உத்தரவாதத்தை தராது, வாய்ப்புகளை மட்டும்தான் தரும். வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உத்தரவாதத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லாது நான் உத்தரவாதத்தை தருகிறேன் என்று சொல்லாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்றேன் குழந்தைகளை, வாய்ப்புகள் வந்திருக்கு, உண்மையா சொல்றேங்க. டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா இங்க? நான் உங்களை வணங்குகிறேன், ஏன்னா நானும் டீச்சர் தான். ஆசுனா குற்றம்ங்க, ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவ்வளவுதான் நம்ம வேலை, அவ்வளவுதான். உங்க எல்லார் காலிலையும் ஒரேடியா விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து உங்க புத்தியை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் ஏன் நமக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? நம் வகுப்பறைக்கு நான் என் புத்தியை என் குழந்தைகளுக்கு தருவதில்லை. என் வகுப்பிலே இந்த 20 ஆண்டு காலமாக ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனதில்லை, ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனதில்லை. ஏன் தெரியுமா? நான் என் புத்தியை என் குழந்தைக்கு தரமாட்டேன், அவள் புத்தியை அவளுக்கு அறிமுகம் செய்வேன். இதுதான் என் வேலை. அந்த குழந்தைக்கு அவளுடைய புத்தியை அடையாளம் காட்ட வேண்டும். நீ இதற்காகத்தான் பிறந்தவள். என் பையன் என்கிட்ட சொல்றான், அவன் லா படிக்கிறான், என்கிட்ட சொல்றான், மா ஐ envy you. why? நான் என்னடா பண்ண, என்ன பார்த்து போறான் படுற, உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யறல்ல நீ. அப்படின்னா உனக்கு பேசுறது பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும், பயணம் பண்றது பிடிக்கும், இதோ இந்த மாதிரி க்ரௌடுக்கு பேசுறது எல்லாம் நீ செய்யறல்ல, நீயும் செய்யின. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுண்ணா. சரி, உனக்கு பிடிச்சதை செய். எனக்கு எது பிடிக்கும்னு இன்னும் தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்லி இங்க நிறுத்துறேன். குழந்தைகளே, உங்களுக்கு எது பிடிக்கிறதோ வேடிக்கை பார்க்கின்றவர்களாக இருக்காதீர்கள். எது பிடிக்குதோ அதை செய்யும் பொழுது அடுத்தவர்கள் பணம் செலவு செய்து உங்களை வேடிக்கை பார்க்க வேண்டும். அப்படி செய்யுங்கள். நான் குதிரை ஓட்டுவேன்னாருங்க விவேகானந்தர் சின்ன வயசுல. என் பையன் சொன்னாங்க, நான் குப்பை லாரி தான் ஓட்டுவேன்னு. 4th ஸ்டாண்டர்டில். 5th சொன்னான் நான் லாரி ஓட்டுவேன்னு. 10th சொன்னான் நான் பைலட் ஆகிறேன்னு. வண்டி தான் மாறிச்சே தவிர பொழப்பு மாறல. வண்டி ஓட்டான் அவனுக்கு, அவ்வளோதான். அவன் அதில் வெறியா இருந்திருக்கிறான். விவேகானந்தருக்கு குதிரை ஓட்டணும்னு ஆசை. அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, நேரா கொண்டு போய் ஒரு கேலண்டர் இருந்தது, அந்த கேலண்டர்ல கிருஷ்ணன் குதிரையை ஓட்டிட்டு இருக்கிறான், பின்னால பார்த்தன் இருக்கிறான். குதிரை ஓட்டியா வரணும்னா அதை பாரு, கிருஷ்ணன் மாதிரி குதிரை ஓட்டுடான். அப்படி ஓட்டணும். வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு விஷயம் குழந்தைகளே, எனக்கு தெரியும் உங்களை பற்றி. நான் ஏன் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார சொன்னேன்னு தெரியுமா? இதுக்கு முன்னால் நீங்க என்ன டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னால் சவாலாக சொல்ல முடியும். இதோ இந்த கிரௌட்ல ஒரு குழந்தையினுடைய அந்த இது கூட கான்சென்ட்ரேஷன் கூட டிஸ்ட்ராக்ஷன்ல இல்லை. எல்லாருமே என் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். ஒரு குழந்தை கூட வேற எங்கேயுமே போகல. நீங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு எது சேர்கிறது என்பதில் தான் இந்த சமூகம் கவனமாக இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன் என் குழந்தைகள். ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், எதுவோ குப்பையாக இருந்தாலும் அதை நான் கவனிப்பேன் அல்லது நான் கவனிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லாமல், உனக்கு எது சரியோ உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவத்தை பெறு. உன் முன்னால டிவி இருக்கு, கையில ரிமோட் இருக்குல்ல, நீ செலக்ட் பண்ணலாம்ல. நீ செலக்ட் பண்றதானே உன் வாழ்க்கை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த கிளாஸ்ல இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு, ஸ்கூல் திறந்தாலே போதும்னு இருக்குது. ஸ்கூல் திறந்து ஒரு 3 மாசம் ஆகட்டும். நீ வேற லீவ் விடுறது கூட பெரிய விஷயம் இல்லை பாப்பா. அதை விட ஜாலியான ஒரு மேட்டர் இருக்கு காலேஜ்லயே ஸ்கூல்லயே. என்னன்னா பிடி அவர்பாங்க, கிடையாது. கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். இந்த கைத்தட்டல் எல்லாம் அழகாக வகுப்பெடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு பொருள், எனக்கு இல்லை. ஒருத்தன் அப்படிதாங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது மேல குதிச்சிட்டான். டீச்சர் ஓடி கேக்குற, அடிபட்டுருச்சு இல்லடா, வலிக்குது இல்லடா, ரத்தம் வருதடா, ஏன்டா குதிச்ச, நல்லா தான்டா போயிட்டு இருந்தது. சார் இருங்க சார், குதிச்சேன் சார், அடிபட்டிருக்கு சார், ரத்தம் வருது சார், வலிக்குது சார், ஆனா எங்க ரத்தம் வருது எங்க வலிக்குதுன்னு தெரியுது சார்.
நான் கிளாஸ்ல இருக்கும்போது எங்க வலிக்குது எங்க அடிபட்டிருக்குன்னு தெரியாம இருக்கிறத விட இது பரவாயில்ல சார்ன்ட்டான் அவன். கிளாஸ் எடுக்கும் பொழுது சில டீச்சர்ஸ் வந்து வரலன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் இங்க அப்படியே நிறுத்தினேன். கவனம், இதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். 30 பேர் கிளாஸ்ல இருக்கோன்னு வச்சுக்கோ, ஏன் +1 வச்சுக்கோ, நீதானா? பி செக்ஷன் வச்சுக்கோ, இல்லையா? சொல்றியா? அவதான் அந்த கிளாஸ் தான். செகண்ட் பீரியட் வரல டீச்சர். எல்லாரும் பயங்கர ஜாலியா இருக்கும்போது ஒரு துரோகி கிளம்புவா. கிளம்பி வெளியில போய் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் அந்த டீச்சர் வந்திருக்காங்களான்னு தேடுவா. அவங்க கடவுள் புண்ணியத்துல வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்தாலே பரவாயில்லைங்கிற மாதிரி ஆகாத இன்னொரு டீச்சரை கூட்டு வருவா. நீங்க கிளாஸ் எடுங்க மேடம். நான் ஒன்று சொல்றேன், இந்த 29 சந்தோஷப்பட்டுச்சுல்ல டீச்சர் வரலன்னு. உண்மையாவே சொல்றேங்க, உருப்படுற போற குழந்தை அந்த ஒன்று தாங்க. என்ன மேடம் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்க வந்து உருப்படுற? ஆமாப்பா, நீ பாரு ஃபீஸ் கட்டுற, காலையில் அம்மா வந்து மாங்குன்னு டிஃபன் கட்டி கொடுக்குறாங்க, அப்பாவோ ஆட்டோக்காரோ ஸ்கூல் பஸ்ஸோ கொண்டு வந்து உன்னை இங்கே போடுது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி அந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய புக்குக்கும் உன்னுடைய மற்ற விஷயங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எல்லாமே செலவு பண்ணி அந்த சப்ஜெக்ட் நடத்துறதுக்காக அந்த டீச்சருக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறதெல்லாம் உங்கள் ஃபீஸ்லேருந்து தான். அப்போ அவங்க ஒழுங்கா கிளாஸ்க்கு வரலையே, வரணுமே, இது என்னுடைய உரிமை ஆயிற்று, என்னுடைய வகுப்பு போகுது, எக்ஸாமினேஷன் கிட்ட வருது, இந்த யூனிட் இன்னும் முடிக்கலையே, எங்க அந்த டீச்சர்னு போறா பாரு. அவ தான் உண்மையிலேயே ஜெயிக்கிற குழந்தை. உண்மையிலேயே அவ தான் ஜெயிக்கிற குழந்தை. இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு எது தெரிவதில்லை தெரியுமா? எது ஜாலியா இருக்கிறது, எது சீரியஸா இருக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஜாலியா இருக்கிற இடத்துல சீரியஸா இருக்க கூடாது, அதே மாதிரி சீரியஸா இருக்கிற இடத்துல ஜாலியா இருக்க கூடாது. நம்ம ரெண்டு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறோம். இப்படி குழப்பாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நான் வந்து ஐ எம் an athletic. பயங்கரமா ஓடுவேன் சேர்மன் சார். இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். நான் இதுவரைக்கும் மொத்தம் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன். அதுல 180 ஸ்போர்ட்ஸ். உயரம் தாண்டுவேன், நீளம் தாண்டுவேன், ரிலே ஓடுவேன், அதுக்கப்புறமா அந்த 100 மீட்டர்ஸ் ஓடுவேன். ஒரு வாட்டி 100 மீட்டர்ஸ் ஓடினேன். எனக்கு இங்கே ஸ்போர்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஐ எம் சாரி சார், நீங்கள் படிக்கிற விஷயம்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. பிள்ளைகளை, பாடி இருக்குல்ல, உடம்பு, இட்ஸ் a weapon. விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டுங்கிறான் பாரதி. என்ன அர்த்தம் தெரியுமா? பால் இருக்குல்ல, அது சுவர்ல அடிச்சா எப்படி கப்புன்னு அப்படி திரும்பி வருதோ, அப்படி நினைச்சா மொட்டை மாடியில் இருக்கணும்னா மொட்டை மாடியில் இருக்கணும். ஏன்னு எழுந்திருச்சு வர்றதுக்கே 3 சுத்துனேன்னு வச்சுக்கேன். நீலாம் வந்து கஷ்டம். சிலது இருக்கும், கேன்டீன் போகிறேன் வரியா, எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வந்துரு, என் போய இறங்கி அப்படி சொல்ல. பாத்ரூம் போகிறேன், எனக்காக நீயே போயிட்டு வந்துருன்னு சொல்ல முடியாதுல்ல, நீ தானே போனோம். ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான் சார், உன் ஆரோக்கியம் 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறது, நடந்தே போய் பெற்றுவா. பாடியை வந்து அப்படி வச்சிருக்கணும், சும்மாவே தலைதறிக்க ஓடணுங்க. கிரவுண்ட் இருக்குது, இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் லெபார்டரிக்கு போறியா? எங்க இருக்கு லெபார்டரி தெரியல, இங்க இருந்து அங்க போறியா, ஓடிப்போ, உடம்பு வேர்க்கட்டும், கொஞ்சம் ஆக்டிவேட் ஆவ. பர்வீன் சுல்தானா மட்டும்தான் என்னுடைய கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் லைப்ரரியிலும் இருப்பேன், கிரவுண்ட்லயும் இருப்பேன், 2த்துலயும் இருப்பேன். என்னுடைய ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது நான் இந்தியா அண்ட் பாண்டிச்சேரி கண்டிஜென்ட் லீடரா டெல்லியில
நம்முடைய ஜனவரி 26 நடந்த அந்த பரேட்ல அந்த ஹோல் பெட்டாலியனுக்கு ரைட் மார்க்கரா நடந்திருக்கேன். ராஜ்பாத்ல பெஸ்ட் மார்ச்சர் அவார்டு வாங்கி இருக்கிற ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா கிட்ட இருந்து. பாடியை வந்து அப்படி வச்சிருக்கணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வந்து பேச முடியுமா? இந்த மாதிரி நிக்க முடியுமா? இந்த மாதிரி நம்முடைய உடலை இவ்வளவு செலுத்த முடியுமா? பாடியை வந்து நல்ல ஆரோக்கியமா வைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சிந்திங்க, நல்லா சிரிங்க. கெட்ட விஷயங்களுக்கு நோ சொல்கிறவன் இந்த காலகட்டத்தில் பார்ப்பதற்கு அவன் ஜோக்கராக தெரிவான். ஆனால் வாழ்க்கை அவனைத்தான் ஹீரோவாக உயர்த்தும். கெட்ட விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க. அம்மா அப்பா பேசுறத கொஞ்சம் கேளு. உண்மையா சொல்றேங்க, ஒரு ஜீவன் இருக்கு, 2 ஜீவன் இருக்குதுங்க. நமக்குன்னே வந்தது. சொல்வாங்கள, பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் நமக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். கவிக்கோ சொல்வார் தன் மனைவியை பற்றி. நம்ம அம்மா அப்பா அப்படிதான். மாதிரி பா, என் பையன் இருக்கிறானே, உலகத்துக்கே பாடம் நடத்துறான்னா, நான் பேசினா முன்னால உட்காந்து தூங்குவான். உட்காந்து தூங்குவாங்க. நான் சொல்லுவேன், டேய் ஊரகையே விழிக்க வைக்க பேசுறேன், ஏன்டா தூங்குற? நான் தூங்கும் போது தானே நீ பேசுற. அதான் என் பேச்சை என் பிள்ளை கேட்காது சார். என் பிள்ளை அடுத்தவங்க பேச்சை தான் கேட்கும். அதனால தான் உங்களை எல்லாரும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு, இந்தா பர்வீன் சுல்தானா மேடம் பேசுகிறாங்க கேளுன்னு சொல்கிறாங்க. நான் பேசுறது நீ கேட்பேன், என் பிள்ளை கேட்காது. ஆனால் எந்த குழந்தை தன் நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்பேங்க. நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்பேன். சுல்தானா இதை செய்யாதன்னா செய்ய மாட்டேன். இன்னைக்கும் செய்ய மாட்டேன். இது சொல்லாத பேசாத, இவ்வளோ டைமுக்கு வராத, கீழே உட்கார், எப்போ பார்த்தாலும் சேரில் உட்காந்து காலை நீட்டிட்டு இருக்காது, கீழே உட்கார், எழுந்துரு, கீழே உட்காந்து எழுந்திரி, என்னது இது, என்ன சாப்பாடு இப்படி சாப்பிட்ற, தண்ணி வச்சுக்கோ பக்கத்தில், ஏன் தண்ணி இப்போ கூட சொல்லுவாங்கங்க. நான் எரிச்சல் பட்டதே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? ஒரே விஷயத்த திருப்பி அதையே சொல்லிட்டு, ஏம்மா ப்ளீஸ் வேண்டாம் குழந்தைகளை. சொல்லட்டுமா, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொல்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க, நீயும் கேட்குற இடத்துல இருக்க மாட்டேன். இப்போ தான் அவங்க சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க, நீ கேட்குற இடத்துல இருக்கிற. இப்போ என்ன சொல்கிறாங்க, அது டீச்சர் சொல்கிறது கேட்டுக்கோ. நான் ஒன்று சொல்லட்டுமா, ரொம்ப மனம் வருந்தி நான் சொல்கிறேன். டீச்சர்ஸ், நானும் டீச்சர் தான், அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான். நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஆயுளை வாழப்போவதில்லை, தெரியுமா உனக்கு? எங்களுக்கு வந்து ஒரு 85 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 80 வயசுலேயே போயிடுவோம். 5 வருஷம் யாருக்கு கொடுத்தோம் தெரியுமா? கத்தி பேசுகிறோம் பாரு, சாக்கில் எழுதுகிறோம் பாரு, இந்த மேத்ஸ் டீச்சர்லாம் இருக்காங்க பாரு, அவங்க கையெல்லாம் இப்படி ஒதுறோங்க. கிளாஸ் மடுத்து முடிச்சுட்டு அவங்க கிளாஸ்க்கு வரும்போது அவங்க தொண்டையில் வந்து பல நேரங்களில் கரகரக்கோங்க. சயின்ஸ் டீச்சர்லாம் அந்த டயக்ராம் வரைஞ்சி போட்டுட்டு அவங்களுக்கு டஸ்ட்டில் இப்படி அழிச்சு வரைவாங்க. எங்கே போவோம் அந்த டஸ்ட்டு? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? உன் கிளாஸ் டீச்சரை பார்த்தா மட்டும்தான், உன்னோட சப்ஜெக்ட் டீச்சரை பார்த்தா மட்டும்தான் வணக்கம் சொல்லுவியா? எல்லாருக்கும் சொல்லு. ஏனென்றால் எல்லா ஆசிரியர்களும் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவருடைய உயிர் தீபத்தை ஏற்றுவதற்காக தன் தீபத்தை கரைத்து கொண்டிருக்கின்றனர். பெற்றோர்களிடத்தில் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை உங்களுடைய ஆசிரியர்கள் கண்டித்தால் தயவு செய்து அதற்கு காது கொடுத்து கேளுங்கள். இப்போல்லாம் எங்க கையில குச்சி கிடையாதுங்க, அப்படிதானே சார்? குச்சி இல்லை. முதல்லலாம் ஒரு பையன் சொல்றான், எப்பா நீ எப்படிப்பா 2G 3G 4G 5G இல்லாம வாழ்ந்த? பொடிசு கேக்குது. அப்பா சொன்னாரு, டேய் 2G 4G 5G எல்லாம் இல்லடா, 3G இருந்துச்சுடா. என்னதுப்பா 3G? மாதாஜி, பிதாஜி, குருஜி. 3G ஒரு அரை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆயிடும். இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனால் இப்பொழுது இல்லையே, அடிக்க முடியலையே, குச்சி இல்லையே. நான் ஒரு விஷயம் சொல்லவா டீச்சர்ஸ், நம்ம கையில இருந்து குச்சி பிடுங்கினாங்களா இல்லையா? அது இப்ப எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? போலீஸ்காரன் கையில இருக்குது. ஒழுங்கா நம்ம கையிலே இருந்திருந்தா அவன் கையில போயிருக்காது.
அவங்க என் கையில் வச்சிருக்கிறாங்க. குற்றங்களை கண்டிப்பதற்காக தானே. முதலில் நாங்கள் ஆசிரியர்கள் குற்றங்களை நாங்களே களைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அடிப்பதற்காக குச்சியை தாருங்கள், நாங்கள் அடிக்கிறோம் என்று சொல்ல இல்லை. சில பேர் அடிக்கிற அடியை பார்த்தா அடிவயிறு கலங்குது. அவர்கள் எல்லாம் மனநோயாளிகள். நான் மனநோயாளிகளை பற்றி பேசவில்லை, நல்ல ஆசிரியர்களை பற்றி ஏய் அப்படின்னால இன்னும் நடங்கும். எனக்கு அப்படி இருந்துச்சுங்க முதல்ல. எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு போறேன் குழந்தைங்க. இதை நான் பேசி இருக்கிறேன். ஆனால் இந்த பேச்சு என் குழந்தைகளுடைய மனதிலே ஏதோ ஒரு திரையை விளக்குகிறது என்று என் ஆன்மா சொல்லுகின்ற காரணத்தினால் சில விஷயங்களை சொல்ல. எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை, ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு என்ன பிடிக்காது. ஆனா எனக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, கெமிஸ்ட்ரி டீச்சரையும் பிடிக்குங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்கங்க. நடந்து வந்தாலே அப்படி அப்படி வருவாங்க. இங்கிலீஷ் அவ்வளோ அழகா பேசுவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாதா, ஐ டோன்ட் நோ வை. நான் காம்படிஷன் போயிடுவேன், எக்ஸாமினேஷனில் மட்டும் பாஸ் பண்ணிடுவேன். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டவுட்டு, நான் படிப்பேன்றதே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போல்லாம். நேராக வருவாங்க. நான் அவங்க வந்தாலே அவங்களுடைய கவனம் என் பக்கம் திரும்பணுங்கிறதுனால பேசுவேன், குடுன்னு பேசுவேன். அவங்க உடனே சுல்தானோ அப்படிம்பாங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்க அப்படி கூப்பிடுறது. அப்படிவாங்களா, இங்கெல்லாம் ரோஸ் ஆயிடுவாங்க. அப்படியே பார்ப்பேன், என்னை பார்த்து சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. நான் இங்கே மனசில் ஏதோ சொல்கிறீங்கல்ல, சொல்லுங்களேன், ஏன் பேசுங்க பேசாதே அப்படி இங்கே வரும் குரல். எனக்கு நான் சத்தம் போட்டு பேச மாட்டேன், அம்மாக்கிட்டே பேசாதவ பிழைக்க தெரியும் எனக்கு. அடி வாங்க மாட்டேன், கோடாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும். இது வரைக்கும் அடி வாங்கினது கிடையாது. நான் இங்கே இருக்கோம், யாரை பார்த்து பேசாதன்னு சொல்கிறேன். பேசுறதுக்கே பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதீங்க அப்படிங்கிறீங்க, என்ன சொல்லலாமா? இப்படி மனசுல வரும், பேசாத அப்படின்னு. நான் மறுபடியும் இப்படி திருப்பி சொல்றாங்க, பேசாத. என் பக்கத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ். ஒன்று சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க, ஃபேன்ஸா இருக்காதீங்க. ஏன்னா நான் மட்டும் தான் பாஸ், அதுங்கெல்லாம் ஃபெயிலு. ஃபேனா இருக்கக்கூடாது யாருக்கும். ஃபேனாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், புரிஞ்சுக்கலாம். பேசாத அப்படின்னாங்களா, நான் இப்படி காதை குறைஞ்சிட்டு, சுல்தானா லுக் அட் மீ அப்படின்னாங்க. எஸ், ஐயோ பார்க்குறேன், சொல்லுங்க அப்படின்ன உடனே, பேசாத, கிளாஸில் பேசாத. சரி, இது நல்லா இருக்கு. இது எங்கே பேசணுமோ அங்கே பேசு, எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாத. உட்காருனாங்க. எனக்கு அது பிடிச்சிருச்சிங்க. என் மடியில் அந்த தாவணி தான் கட்டியிருப்பேன், மடி ஏந்தி அந்த சொல்ல அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டேன். அங்கே பேசுகிறத நிறுத்தின, இதோ கடவுள் இங்கே பேச வைத்து கொண்டிருக்கிறார். எங்க பேசணுமோ அங்கே பேசணும், எங்க பேசக்கூடாது அங்கே பேசக்கூடாது சொன்னாங்க டீச்சர். என்னை எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிற டீச்சர்லாம் அவங்க ஒரு டீச்சர். ஆனா அவங்க வாயில தான் நல்ல வார்த்தை வந்தது, எனக்கு என்னை வழிபடுத்துகின்ற வார்த்தை வந்தது. இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, சில பேருக்கு சில டீச்சர்ஸ்க்கு சில பேரை பிடிக்காது, உண்மைதான். நான் ஃபர்ஸ்ட் வந்தேங்க ஓடி ரிலேல, என் கையை தட்டி விட்டுருச்சுங்க அந்த அம்மா. பக்கத்தில் வந்த புள்ள கையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டுங்க. நான் போய் நின்று வேர்க்க, மிஸ் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, மிஸ் யூ நோ த மீனிங் ஆஃப் மீ, கெட் லாஸ்ட். யூ கேன் நெவர் பி த ஃபர்ஸ்ட் பர்சன், யூ ஆல்வேஸ் வில் பி த செகண்ட் அப்படின்ட்டு போனாங்க பார். எங்க வந்துச்சுன்னு கோவம் தெரியல எனக்கு அந்த சொல்லுக்கு. நான் மீசாப்பேட்டக்காரி, ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. இங்க இருக்குதுங்க சொல்லு, ஆனா சொல்லலையே, சொல்ல மாட்டேங்க, சொல்லக்கூடாது, சொன்னா தோத்துருவோம். நான் ஜெயிக்க பிறந்த குழந்தை, நான் எப்படி ஜெயிச்சேன் பாரு. எந்த வாய் சொல்லுச்சு, நோ யூ cannot be the first, you always will be the second. இந்த வாயை மட்டும் பார்த்துக்கிட்டேன். வா, இந்த வாயில தானே சொன்னேன், செய்கிறேன்ப்பா.
நேரா த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், பெரிய ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், பயங்கரமா ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து கிளாஸ்ல எக்ஸாமினேஷன், ஐ மீன் பிரின்சிபல் ரூம்ல போய் உட்கார்றேன். பிரின்சிபல் செல்லம்மாள் மேடம், பர்வீன் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, ஸ்டேட் லெவல் கப், இவ்வளோ பெரிய கப். மண்டே நான் எப்போவுமே எங்கள் அம்மா கிட்ட தான் கொண்டு போவேன் கப்பை, ஏன்னா டீச்சர்ஸ்லால வெரி குட் அப்படி சொல்லி எங்கள் அம்மா, என் ராசாத்தி நீ வாங்கிட்டியாடி செல்லமே அப்படின்னு இங்கேருந்து வரட்டுமா, அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டுவேன். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துனேன். மண்டே அசம்பிளியில் வந்து வாங்கிக்கோன்னு. சரி மேம், நான் மண்டே போனேன். பர்வீன் மண்டே நீ வந்துட்டேல்ல, அங்கே வந்து மேம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மேம். என்ன? இந்த கப்பை வந்து நான் கெமிஸ்ட்ரி மிஸ் கையால் வாங்க விரும்புகிறேன் மேம். ஏன் அப்படின்னாங்க, நான் இந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு காரணமே அவங்க தான் மேம். ரியலி? ஓ லக்ஷ்மி மாமா கூப்பிடுங்க. வாட் லக்ஷ்மி, வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட் யூ ஹேவ். யூ ஹவ் ஷோன் அ கிரேட் path to your ward. Wow, very good Dr. Lakshmi, very good. யார்? செல்லம்மா. லக்ஷ்மி மாமுக்கு ஒன்றுமே புரியல, கண்ணெல்லாம் கலங்குது. போயிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அங்கேருந்து நடந்து வராங்க, அதே டக் 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 டக்னு மனசு சொல்லுது. கப்பை எடுத்து கையில் கொடுத்துட்டு தோளில் தட்டி இந்த வாயை பார்த்தேன். இந்த வாய் அழகான அந்த சிவப்பு வாய் சொல்லுது, யூ cannot be the first, always you will be the second அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, I am really very proud of you பர்வீன் சுல்தானா. ஒருத்தங்களை எப்படி தெரியுமா ஜெயிக்கணும்? யாராவது ஒருத்தங்க, ஒரு டீச்சர் நம்மளை திட்டாங்கன்னா அவங்க வாயிலிருந்து பாராட்டு வாங்காம இந்த ஸ்கூல் வளாகத்தை விட்டு வெளியேறவே கூடாது என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அதுதான் எக்ஸ்ட்ரா மார்க். தட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ரா மார்க். எவ்ரிதிங் a little more bend is யோகா குழந்தைகளே. a little more bend. நின்னுட்டே கால் பாதத்தை அப்படி கொஞ்சம் முட்டியை மடக்காம தொடணும், முடியவே முடியாது. little more bend தொட்டுறலாம். சின்னதா ஒரு விஷயங்களை வாழ்க்கையை சந்திப்பது, பாசிட்டிவ் ரீதியாக சந்திப்பது. என்னுடைய மதிப்பெண், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் நிர்ணயிப்பேன், நான் ஜெயிக்க பிறந்தவன் சொல்லிக்கிட்டே இரு. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், அது எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈயை பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒரு ஈ வந்து அம்மா வந்து ஒரு ஈ கிட்ட சொல்லிச்சான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமா adolescent girls, please listen to me. This is the time, my dear children. This is the time to listen. This is the time to awake. This is the time to be aware. This is the time to speak up. This is the time. Never be mum. உனக்கு ஒரு விஷயம் புரியலையா? புரியலனாலும் புரியுற வரைக்கும் விடாதேங்கிற நானு. எதுக்கு விடுற? டீச்சர் மிரட்டுறாங்களா? விடாத, சொல்லி கொடுக்க சொல்லு. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலாம் மிஸ், புரியல சொல்லி கொடுங்க. 7th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்கணும், 11th ஸ்டாண்டர்ட் தெரியல சொல்லி கொடுங்க. அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன் சொல்லி கொடுங்க. எக்ஸாமினேஷன் ஹால்ல விட மாட்டாங்க, விடாத சொல்லி கொடு. புரிஞ்சுக்கணும், நான் படிப்பதற்காக வந்திருக்கிறேன். புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது மனம் தாழ்வு மனப்பான்மையால் நடுங்குகிறது. எனக்கு புரிந்து கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள். நான் படிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் குழந்தைகளே. ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, ஒரு புக்கை திருப்புறேன்னு வச்சுக்கோ, என் புக்கு பேசும், படிச்சிருவியோ அப்படிருவார். திருப்பி சொல்லு, ஏய் படிக்கத்தான் வந்திருக்கேன், என்ன புரியுமா? புரியும், வாய் மூடு, நீ பேசாத முதல்ல. நான் அப்படி புக்ஸ் கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கும் போது எங்கள் அம்மா பல நேரங்களில் மந்திரிச்சுலாம் விட்டுருக்காங்க. என்ன பேசுவேண்ணா? மேத்ஸ் பேசுங்க, ஃபார்முலா பேசும், அப்படி வந்து பேசும், இங்கிலீஷ் பேசும். ஏய் புரியாது. நான் புக்கை புரியாமல் மூடிட்டேன்னா புக்கு ஜெயிச்சுது, படித்து புரிஞ்சுக்கிட்டேன்னா புக்கை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தில் என்னை ஜெயிக்கும் புத்தகம் உலகத்தில் இல்லவே இல்லை. புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவள் நான். படிச்சு புரிஞ்சுக்கினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே.
பாராட்டு வாங்கினா முடிஞ்சு. என்ன கஷ்டம் இருக்குது? என்ன ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவதை விட வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பது கேவலம். ஒரு முறை முட்டாள்னு பேர் வாங்கிக்கோ. திட்டுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. ஐயோ திட்டிடுவாங்களோ அந்த விஷயத்த தெரியாம முட்டாளாவே இருந்து சாவுறதை விட ஒரு வாட்டி திட்டி வாங்கி தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். Life is so simple, my dear children, but to understand the simplicity is not easy. Have confidence, have extra mark. ஒரு விஷயம் சொல்லவா? பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆயத்தமாக இருங்கள். ஆயத்தமாக இருங்கள் என்ன அர்த்தம்? எல்லாரும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட பார்க்க போகும்போது எல்லாரும் தீப்பந்தத்தோட போனாங்க. ஒரு சில புத்திசாலி கன்னிமார்கள் தான் எண்ணெயோடு போனாங்க. ஏன்னா வருவதற்கு நேரமாச்சு, தீபம் அணைஞ்சது. புத்திசாலி கன்னிமார்கள் எண்ணெய் போட்டுக்கிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிமார்கள் அவங்க கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் நோட்ஸ் கூடன்ற மாதிரி. அவங்க என்கிட்ட இல்லை, அங்கே இருக்குது, போய் வாங்கிக்கோனா. அவங்க போகிறதுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டார். உள்ள போய் கதவை மூடிக்கிட்டார் கோயிலில். இவங்க தீபந்தத்தை ஏற்றிக்கிட்டு ஓடி வந்து கதவை தட்டுறாங்க, தரங்கன்னு. உள்ள இந்த ஜீசஸ் பேசுறார். யார் அது? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வந்த பொழுது நீங்கள் இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம். This is life. கூடுதல் ஆயத்தமாக இருங்கள். Stay alert, my dear children. Stay alert. வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு ஒரு வாய்ப்பை தான் தரும். You cannot stop the river twice. எப்பொழுது நதியில் நீ காலடி வைத்தாலும் அந்த காலில் தழுவுகின்ற நீர் மறுபடியும் உன் கால்களை சந்திக்க போவதே இல்லை. அவ்வளவுதான், போயிடுச்சு. இதோ இன்னைக்கு டைம் என்ன? 7:35. இதோ நான் பேசி முடிக்கிறேன். பர்வீன் சுல்தானா வந்தால் பேசி முடித்து விட்டாள். அவ்வளவுதான். இந்த டைம் மறுபடியும் வருமா? வராது. இன்னொரு முறை கூட்டம் வரும், இன்னொரு நாள் பர்வீன் வருவாள். ஆனால் 12th February at 6:30 வராது. Gone is gone. Just seize the day, seize the time. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வினாடியை நான் எப்படி அதை சீஸ் செய்யறனோ அதை வைத்துத்தான் என் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிறவங்க, இந்த பெற்றோர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் தவறே செய்யாதவர்களா? உனக்கு தெரியாது குழந்தை, நீ தலையாட்டாத. உனக்கு தெரியாது. தப்பு செய்தவர்கள் தான். இருந்தாலும் அவர்கள் தான் குருமார்கள், அவர்கள் தான் பெற்றோர்கள், அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தான். ஏன்னா ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு ரகசியம். தவறு செய்கின்றவர்கள் தான் சாதனையாளர்கள், ஆனால் செய்த தவறை செய்ய மாட்டார்கள். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. வெட்கப்படுவதற்கும் ஆபாசமான எண்ணங்களை சுமப்பதற்கும் ஒன்றும் வசதியானது இல்லை உலகம். வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், எந்த பிள்ளையாக இருந்தாலும், இதோ இந்த வினாடியிலிருந்து விட்டுடு. ஒரு இருந்துச்சு, அந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஒரு இருந்தது. அவங்க அம்மா சொன்னாங்க, கண்ணா உங்க அப்பா ஒரு இடத்துல இறந்து போனாரு, அந்த இடத்துக்கு மட்டும் போகாத. என்ன இடமா? ஒரு பளபளப்பான காகிதம் இருக்கும், அந்த பளபளப்பு காகிதத்துல மட்டும் உட்காந்துராத. ஓகேன்னு சொல்லிச்சு. அந்த தாயும் செத்து போச்சு. இந்த குட்டி இருக்குல்ல, அது பயந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி விளையாடிட்டு இருக்கும்போது சில பசங்க அந்த பைக் வாங்கினா பறப்பானுங்கள்ல, அப்படி ரைடு போகிறானுங்க. கூட இருக்கிற ஈலாம் ஃபுல் ரைடு போகும்போது அந்த ஒரு குப்பை இடத்த போய் சுற்றுறாங்க. சுற்றும் போது பளபளப்பாக காகிதம் இருக்குது. அது பார்த்த உடனே பயந்து நடுங்கி இந்த சின்ன ஈ உட்காந்துருச்சு. இந்த சில பேர் என்ன பண்ணாங்க, அது கூட இருக்கிறவங்க போயிட்டு நல்லா அப்படியே சுற்றி முடிச்சு அதில் போய் எப்படி வழுக்கி இழுக்கிட்டுலாம் வந்தானுங்க. இவன் பார்த்தான், ஒன்றுமே செய்யலையே அந்த காகிதம். எங்கள் அம்மா மட்டும் ஏன் இப்படி சொன்னாங்க? இவங்க அம்மாக்கள்லாம் சொல்ல மாட்டாங்களா? இவன் போய் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்து இவனும் என்ன பண்ணான், கொஞ்சம் நேரம் இவனோ இவளோ போனான் போயிட்டு. ஏன்னா பாய்ஸை மட்டும் குறை சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க உலகத்தில். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளையும் நாம் சரி செய்து கொள்ளலாம். அதனால் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் சில விஷயங்களுக்கு பாய்ஸை சொல்கிறது தப்பு. ஏன்னா எனக்கு வீட்டில் பையன்தான், ஆனால் நான் பாடம் நடத்துறதெல்லாம் பெண்கள். அந்த என்ன பண்ணுச்சு, நேராக போய் அந்த பளபளப்பு காகிதத்தில் அப்படி உட்காந்துட்டு சறுக்கிட்டு வந்துச்சு. சூப்பராக இருந்ததுங்க, எக்ஸைட்டடாக இருந்தது. ஐயோ இவ்வளோ சூப்பராக இருக்கிற ஒரு விஷயத்தையே அம்மா வேணாம்னு சொல்லும். மறுபடியும் போய் அப்படியே வழுக்கிட்டு அப்படியே போச்சுங்க பறந்து. பயங்கர பளபளப்பு, ஸ்மூத்னஸ் இப்படி இருக்குது. இது போய் வேணாம்னு சொல்லிருச்சேன்னு விளையாடி களைச்சி போய் தெரியாமல் தூங்கிருச்சிங்க.
அது எங்க தூங்குச்சுன்னா பளபளப்பு காகிதத்துல தூங்கிருச்சு. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு களைப்பு போயிடுச்சு, எழுந்திருச்சு பறக்கணும்னு நினைக்குது. ஒரு இறக்க பளபளப்பு காகிதத்துல ஒட்டிக்குச்சு. இழுக்குது, வரலிங்க, யாருமே இல்லை சுத்தி. இழுக்குது வரல. நான் இங்க கதையை நிறுத்துறேன். 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு, அது அங்கேயே செத்து போயிருக்கும், இல்லைன்னா ஒரு ரெக்கையை இழந்திருக்கும். இது எது நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சந்தோஷங்கள் இல்லாமல் வாழ்க்கையை கடத்திவிட முடியும். பெரியவர்கள் சொல்வதை கேட்டு சில அபாயகரமான சந்தோஷங்களின் பக்கம் போகாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தரும். வேணாம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே, இது செய்யாதம்மா, இந்த கொல்லிக்கட்டைக்கு ஒரு டைம் வச்சுக்கோ. அது எப்படியோ நம்ம வாழ்க்கையில வந்து சேர்ந்துருச்சு. ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், நீ என்னோட இருக்கிறியா? சொன்ன கேப்பியா? will you have digital fasting? டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா, ஃபோனை ஒரு குறிப்பிட்ட டைம் தொடாம இருக்கிறது. நல்ல பிள்ளைங்க. சில விஷயங்கள் இருக்கும்போது, என் பையன் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு 10ஆம் கிளாஸில் சொல்கிறான், ஒரு ஃபோன் வாங்கிட்டு, அதை 4G அப்போ, அது வந்து 50,000 ரூபாய் ஏதோ வாங்கிட்டு போனோடனே வந்து சொல்கிறான், மீ ஃபார் மீ 50,000 ரூபா. ஸோ வாட், உனக்கா? ஒய் நாட்? அட வெக்கங்கெட்டவனே, அது எப்படி உனக்கு வரும்? உனக்கு என்ன தகுதி இருக்கு 50,000 ஃபோனை வச்சுக்கிறதுக்கு? நீ சம்பாதிக்கிறியா? அம்மா தாயே தானே, எல்லாரையும் தான் சொல்கிறேன். அம்மா தாயன்ற இருக்கும்போது சிம்பிளாக இருக்கணும். நான் சொல்லிட்டேன் என் பையனை, நான் சம்பாதிக்கிற வரைக்கும் என் பேச்சை நீ கேட்கணும். நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அப்புறமா நான் உன் பேச்சை கேட்பேன். ஆனால் நீ சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவும் நான் சம்பாதிச்சுட்டே இருந்தேன்னா உன் பேச்சு கேட்க மாட்டேன். ஒரு சில மரியாதை, ஒரு சில சுயமரியாதை, ஒரு சில சந்தோஷங்கள் இல்லாமல் தவம் இருங்கள் குழந்தைகளை. வைராக்கியத்துடன் இருங்கள். வைராக்கியத்துடன் இருந்து ஒரு சின்ன லீப், ஒரு லிட்டில் பெண்ட் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நீ அந்த பேப்பர்ல உன்னுடைய மார்க்ஸ், உன்னுடைய கேலிபர் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஜெயிச்சிட்ட. ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குழந்தைகளே, நாம வாழ்க்கையில ஜெயிச்சாகணும். ஏன்னா நாம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கை நாம விரும்புறதுபடி நடக்கும். நாம தோத்துட்டா எவனோ ஒருத்தன் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டி வரும். அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையை நாமே வாழ வேண்டும். அதற்காக நாம் ஜெயித்தாக வேண்டும். அதற்காக சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, உங்களுடைய இந்த கொரோனாவிற்கு பிறகான இந்த என்ட்ரி இந்த பள்ளிக்கூடத்தில் உண்மையில் சொல்கிறேன், மனதால் வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை வண்ண கனவுகளையும் நிறைவேற்றி நீங்கள் கொடிகட்டி பறந்து இந்த வானத்தின் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த வல்லமையை உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு